டெட் டிஆர்பி சைக்காலஜி. கற்பனை மீளாக்க கற்பனை, ஆக்க கற்பனை என இரண்டு வகைப்படும். கற்பனை மீளாக்க கற்பனை, ஆக்க கற்பனை என இரண்டு வகைப்படும். ஆக்க கற்பனை பின்பற்றும் ஆக்க கற்பனை, படைப்பு கற்பனை என இரண்டு வகையாக பிரியும். ஆக்க கற்பனை பின்பற்றும் ஆக்க கற்பனை, படைப்பு கற்பனை என இரண்டு வகையாக பிரியும். படைப்பு கற்பனை, பயன்வழி கற்பனை, அழகுணர் கற்பனை என இரண்டு வகையாக பிரியும். படைப்பு கற்பனை, பயன்வழி கற்பனை, அழகுணர் கற்பனை என இரண்டு வகையாக பிரியும். முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண்முன் கொணர்ந்து இருத்தி அதை உணர்த்துதல் மீளாக்க கற்பனை. முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண்முன் கொணர்ந்து இருத்தி அதை உணர்த்துதல் மீளாக்க கற்பனை. மீளாக்க கற்பனையை நினைவு என்றும் அழைக்கலாம். மீளாக்க கற்பனையை நினைவு என்றும் அழைக்கலாம். பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றினின்று பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தல் ஆக்க கற்பனை. பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றினின்று பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தல் ஆக்க கற்பனை. கதாசிரியர் தன் நேரடி மறைமுக அனுபவங்களை புதிய கோணத்தில் அமைத்து சிறுகதையாக மாற்றுதல் ஆக்க கற்பனை. கதாசிரியர் தன் நேரடி மறைமுக அனுபவங்களை புதிய கோணத்தில் அமைத்து சிறுகதையாக மாற்றுதல் ஆக்க கற்பனை. இலக்கியம், நுண்கலை, அறிவியல், புதிய கோட்பாடுகள் ஆக்க கற்பனையின் விளைவுகள். இலக்கியம், நுண்கலை, அறிவியல், புதிய கோட்பாடுகள் ஆக்க கற்பனையின் விளைவுகள். வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. புலவரது கவிதைகளை படித்து அதன் நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை படைப்புலகில் பின்பற்றுதல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. புலவரது கவிதைகளை படித்து அதன் நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை படைப்புலகில் பின்பற்றுதல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு சிறுகதை எழுதுதல் படைப்பு கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு சிறுகதை எழுதுதல் படைப்பு கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு கவிதை படைத்தல் படைப்பு கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு கவிதை படைத்தல் படைப்பு கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு ஓவியம் வரைதல் படைப்பு கற்பனை. கற்பனையின் உதவி கொண்டு ஓவியம் வரைதல் படைப்பு கற்பனை. படைப்பு கற்பனை பயன்வழி கற்பனையாகவோ அழகுணர் கற்பனையாகவோ இருக்கலாம். படைப்பு கற்பனை பயன்வழி கற்பனையாகவோ அழகுணர் கற்பனையாகவோ இருக்கலாம். பயன்வழி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. பயன்வழி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட இலக்கை அடைய ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பதே பயன்வழி கற்பனையின் நோக்கம். குறிப்பிட்ட இலக்கை அடைய ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பதே பயன்வழி கற்பனையின் நோக்கம். பயன்வழி கற்பனை அறிவியலில் பயன்படுத்துதல். பயன்வழி கற்பனை அறிவியலில் பயன்படுத்துதல். பயன்வழி கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல் ஆகும். பயன்வழி கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல் ஆகும். பொறியியல் வல்லுநர் ஒரு ஆற்றை கடக்க எத்தகைய பாலம் அமைக்கலாம் என சிந்திக்கும்போது பயன்வழி கற்பனையே உதவுகிறது. பொறியியல் வல்லுநர் ஒரு ஆற்றை கடக்க எத்தகைய பாலம் அமைக்கலாம் என சிந்திக்கும்போது பயன்வழி கற்பனையே உதவுகிறது. பொறியியல் வல்லுநர் பயன்வழி கற்பனையை உபயோகிக்கும் போது அவர் கற்பனையின் போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். பொறியியல் வல்லுநர் பயன்வழி கற்பனையை உபயோகிக்கும் போது அவர் கற்பனையின் போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். அழகுணர் கற்பனை அறிவியல் விதிகளுக்கு உட்பட வேண்டியதில்லை. அழகுணர் கற்பனை அறிவியல் விதிகளுக்கு உட்பட வேண்டியதில்லை. அழகுணர் கற்பனை எத்திசையிலும் எம்முறையிலும் செல்லலாம். அழகுணர் கற்பனை எத்திசையிலும் எம்முறையிலும் செல்லலாம். அழகுணர் கற்பனையிலிருந்து எழும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருக்கும்.
அழகுணர் கற்பனையிலிருந்து எழும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருக்கும். பொதுவாக கற்பனை என்று சொல்லும்போது அழகுணர் கற்பனையையே குறிக்கும். பொதுவாக கற்பனை என்று சொல்லும்போது அழகுணர் கற்பனையையே குறிக்கும். அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகள் பாவனை நிலை, துணிவு நிலை, குறிக்கோள் நிலை. அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகள் பாவனை நிலை, துணிவு நிலை, குறிக்கோள் நிலை. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.